இந்த வீடியோவில் மொபைலில் எப்படி மெயில் ஐடி ஈஸியாக க்ரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். இது வித்தின் 3 மினிட்ஸ்க்குள்ளே பண்ணிடலாம். அது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கூகுளை ஓப்பன் பண்ணிக்கணும். இப்போது சர்ச் பாரில் ஜிமெயில் லாகின் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுக்கணும். இப்போ உங்களுக்கு நிறைய வெப்சைட் லிங்க் ஓப்பன் ஆகும். அதில் சைன்இன் கூகுள் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் ஆல்ரெடி வேறு இமெயில் அக்கௌண்ட் கொடுத்து என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா கீழே யூஸ் அனதர் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா டேரெக்டாகவே இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கீழே க்ரியேட் அக்கௌண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணணும். அதில் 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபார் மை செல்ஃப், ஃபார் மை சைல்ட், டு மேனேஜ் மை பிஸ்னஸ் அப்படின்னு 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபார் மை செல்ஃப் கொடுத்துருக்கேன். இப்போது இதில் ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் ஃபஸ்ட் நேம் கொடுக்கணும். இதில் ஃபஸ்ட் நேம் அப்படின்றது மெயில் ஐடி யார் நேமில் இருக்கணுமோ அந்த நேம் அங்கே கொடுத்துக்கலாம். இப்போ அடுத்த பாக்ஸில் லாஸ்ட் நேம் கொடுக்கணும். லாஸ்ட் நேமில் உங்களோட இனிஷியலோ இல்லை உங்களோட பேரண்ட்டோட நேமோ இல்லை வேறு ஏதாவது நீங்கள் படித்த டிகிரியோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன விஷயம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு யூசர் நேமில் உங்களுக்கு எந்த மாதிரி யூசர் நேம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே டைப் பண்ணிக்கலாம். நம்ம கொடுத்த யூசர் நேமில் வேறு யாராவது மெயில் ஐடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த நம்ம கொடுக்குற யூசர் நேமை அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ அந்த டைமில் நம்ம வேறு மாதிரி மாற்றி கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா கீழே அவங்களே அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு சஜஷன் கொடுத்துருப்பாங்க. நம்மளோட ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் காம்பினேஷனை யூஸ் பண்ணி அதில் நமக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போது ஒரு யூசர் நேம் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்ட் பாக்ஸில் வச்சு கிளிக் பண்ணும்போது மேலே பார்த்தீங்க அப்படின்னா யூசர் நேம் ஆல்ரெடி வேறு ஒருத்தவங்க யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்போ நான் வேறு மாதிரி கொடுத்துக்கிட்டேன். இப்போ பாஸ்வேர்டை டைப் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்ட் 8 கேரக்டர்ஸ் அல்லது அதுக்கு மேலே தான் இருக்கணும். பாஸ்வேர்ட் லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸோட காம்பினேஷனாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங் பாஸ்வேர்டாக இருக்கும். இப்போ கீழே கன்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதில் மேலே என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தோமோ அதே இங்கே கீழே டைப் பண்ணிக்கணும். ரெண்டும் சேமாக இருந்தால் மட்டும்தான் அக்செப்ட் ஆகும். இதை செக் பண்ணுறதுக்கு கீழே ஷோ பாஸ்வேர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை டிக் கொடுத்தீங்க அப்படின்னா ரெண்டுமே சேமாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கணும். இந்த பேஜில் நம்மளோட மொபைல் நம்பரை கொடுத்து வெரிஃபை பண்ணிக்கணும். அப்போ தான் சப்போஸ் நமக்கு பாஸ்வேர்டு மறந்துடுச்சு அப்படின்னா இந்த மொபைல் நம்பரை யூஸ் பண்ணி நம்ம சைன்இன் பண்ணிக்கலாம். இப்போ மொபைல் நம்பரை கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுன்னு ஒரு கீழே ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, அதை நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோட் சென்ட் பண்ணியிருப்பாங்க. அதை அந்த பாக்ஸில் கொடுத்ததுக்கப்புறம் வெரிஃபை அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரெக்கவரி இமெயில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் நமக்கு வேறு ஏதாவது மெயில் ஐடி இருந்துச்சு அப்படின்னா அதோட மெயில் அட்ரஸை இங்கே கொடுத்துக்கணும். இது எதுக்காக அப்படின்னா செக்யூரிட்டி பர்பஸ்க்காக தான். இந்த மெயில் ஐடியை கொடுக்கலாம் இல்லை கொடுக்காமலும் இருக்கலாம். இது ஆப்ஷனல் தான். ஸோ நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் ஃபில் பண்ணிக்கணும். டே, மந்த், அதுக்கப்புறம் இயர் 3த்தையும் செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் மேலா ஃபீமேலா அப்படின்றத ஜெண்டரை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துடணும். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இந்த மெயில் ஐடியை உங்களோட ஃபோனில் உள்ள எல்லா சர்வீசஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அது ஓகே ஆகிடும். அப்படி இல்லைனா ஸ்கிப் கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபைனலாக அதுக்கு கீழே ஐ அக்ரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மெயில் ஐடி க்ரியேட் ஆகிடும். இது மாதிரி தான் மொபைலில் ஈஸியாக மெயில் ஐடி க்ரியேட் பண்ணிக்கலாம். இதோட இந்த வீடியோ முடியுது. நன்றி.